வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக சேனல் எங்களுடைய இதில் தொடர்ந்து நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை ப்ராக்டிக்கலாக பார்த்தது, மற்றவங்ககிட்ட அனுபவமாக கேட்டது, இதை பற்றி ஒரு தொடராகவே போயிட்டுருக்கு. சின்ன அளவில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி உலகமெங்கும் இதற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள், நிறைய தெரிஞ்சவர்கள்லாம் எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதே மாதிரி தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்கும்போது அவங்ககிட்டையும் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர், எங்களுடைய பயணித்து கொண்டு இருக்கிறவர் அவர் கணபதி சங்கரன். எப்பொழுதுமே நண்பர்களை ஆங்கராக பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இவர்கிட்ட அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய தேடல்லையே இருந்து நிறைய விஷயங்கள் எங்களை விட அனுபவம் வாய்ந்தவர். அவர் குறிப்பாக ஜோதிடத்துறையில் இவர் ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களை பற்றி இவருக்கு ஓரளவு தெரியும். அதில் ஒரு 80 to 90% பார்த்துருப்பார். பார்த்துட்டு அப்புறம் என்னிடம் தொடர்பு கொண்டார். இது மாதிரி உங்களை சந்திக்கணும், நேரம் கொடுங்க, நான் எங்களுக்காக ஒரு பதிவு, நான் உங்களை கேள்வி கேட்கணும், நீங்கள் பதில் சொல்லணுன்னாரு. சரி, அவர் ஆன்மீகத்தில் ஒரு ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நண்பர்னால கொஞ்சம் கேள்விகளை முன்னமே சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணேன். சில கேள்விகள் சொல்லுவேன், சில கேள்விகள் நேரடியாக சொல்லுவேன்ட்டார். சரி, ஓகே, இருக்கட்டும், அதை இருந்தாலும் பார்த்துக்கலாம், அகத்தியர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஸ்டுடியோ சார்பாகவும் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் டீம், கேமரா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும், எங்களுடைய எடிட்டர் மிஸ்டர் ஜேவியர் அண்ட் அதர் டீம்ஸ் சார்பாகவும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள். உங்களுடைய பேட்டி காண்றதில் ரொம்ப சந்தோஷம். பல நாட்களாக கேட்டு இன்றைக்கி கிடைச்சது. சரி. ஆன்மீகத்தில் நாடியை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் கேட்குறேன். நாடி ஜோதிடம் பற்றி நீங்கள் நிறைய இடங்கள்லாம் நாடி ஜோதிடம் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். இந்த நாடி ஜோதிடத்தில் பொதுமக்களுக்கு தெளிவாக புரிகிறாப்புல ஒரு சில விளக்கங்கள்லாம் சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முன்றைய பதிவுகளே நான் சொல்லியிருக்கேன். இந்த சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடின்றது கையில் போகிற பல்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க ரொம்ப பேர். சரி, அது ஏன்னு தெரியல எனக்கு. அதுவும் அதுக்கு பின்னாடி வைத்தியத்தில் ஒரு மீனிங் இருக்குது. அது இந்த பதிவுக்கு தேவையில்லை. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப ரிலேட்டடும் இருக்குது. ஒரு சித்த மருத்துவத்தில் 3 விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. நாடி பிடித்தால் வாயு, கபம், பித்தம், இது 3 தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் நம்ம தான் மருந்து கொடுப்பாங்க. இது 3 தான் மனுஷனோட பிரச்சனையே. சரி. இந்த வாயு, கபம், பித்தம் இருக்குது அப்படின்னா அது எந்த கிரகத்தினால அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது அதான் நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு ஒரு வாக்கு இருக்குது. ஆமாம். இதை சித்தர்கள் அந்த காலத்தில் இப்போ சித்தர்கள்னால் அந்த ஞானிகள், சித்தர்கள், அவங்க யோகா பயிற்சியில் பெரிய குருக்கிட்ட, ஞானிகள் கிட்ட, ரிஷிகள் கிட்ட வாழ்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மருந்து, மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது, அப்படி தான் அவங்களுக்கு ட்ரைனிங்கே. இப்போ இருக்கிற மாதிரி பயங்கரமான ஸ்கேன்ஸு, பெட் ஸ்கேன்ஸு, என்னென்னமோ ஸ்கேன்லாம் வந்துருச்சு இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் ஒரு உடம்புல இவ்வளோ இந்த வயசில் இந்த நாடி இவ்வளோ அளவு இருக்கலாம், பல்ஸ் நான் சொல்கிறது, அதை பார்த்துட்டாருன்னா அதற்கப்புறம் அவர் அந்த நோய் முதல் நாடுவார். முதல் எந்த கிரகத்தினால அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு. இப்போ இருக்கிற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ நான் போட்டோன்னா டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்னா ஒரு ஆப்பில் ஏதோ அதெல்லாம் சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய, அந்த காலத்தில் ஒரு செகண்டில் கால்குலேஷன் பண்ணுவாங்க, இந்த கிரகத்தினால்தான் அப்படின்னா. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ கடிகாரம், மணி எல்லாம் கிடையாது. அந்த கிரகங்களை வச்சு தான் சூரியன் உதயம், சூரியன் அஸ்தமம், சூரியனோட நிழல், சந்திரனோட நிழல், இதுதான் டைமிங்கே இருந்துச்சு. இறைவனோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உயிரினங்களை படைக்கும் போதும் அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மருந்துகள், மூலிகைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். எதுவுமே நீங்கள் உருவாக்குறது கிடையாது. ஆங்கிலத்தில் பெயர்கள் வேணால் மாற்றி மாற்றி வரலாம்.
இப்போது கம்ப்யூட்டர் சிப் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆமாம். அதை நல்லா பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலின்னு ஒரு இடத்துல பண்ணுறாங்க. சிலிக்கான் அதுக்கு என்னென்னு அப்படி தமிழில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மணல். அது என்ன மாதிரி மணல், இதுதான் மேட்ரு. ஸோ எல்லாமே இயற்கையிலே இருக்குது. அந்த நம்மளை படைத்த அந்த சிவபெருமானுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இயற்கையில் இவ்வளோ விஷயங்கள் இந்த மனித குலத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு. மாற்றங்கள் வேணால் இருக்கலாம். நான் நாடியில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எழுதியிருக்காங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த ஓலையில் எழுதுவது இருக்கும் அல்ல இருக்காது, பாதி இருக்கும் பாதி இருக்காது அப்படின்ற ஒரு இடத்துல அதிகபட்சமான ஒரு தபஸில் இருந்து எழுதியிருக்காங்க. எழுதியிருக்கும்போது மொழி உலகத்திலே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழி பல வடிவங்கள் இப்போ வந்திருக்கு. அதில் நிறைய இடைச்செருகல்கள், இப்போ சில இல்லாத சொற்கள்லாம் சேர்ந்ததுனால அதில் அந்த ஒரிஜினலாக ஒரிஜினல் புள்ளி இருக்காது. இப்போ கணபதி சங்கரன் அப்படின்னா கணபதி இருக்கும், இங்கில் இந்த புள்ளி இருக்காது. இல்லைன்னா ஒரு மறுகுண பெயர் சொல்லுவாங்க. என்ன அந்த புள்ளி அப்படி அந்த ஓலையில் குத்துனாங்கன்னா அந்த ஓலை கிழிஞ்சிருன்றதுனால எழுதுறதோடு முடிச்சுப்பாங்க. சரி சரி. அது தொடர்ச்சியாக எழுதுவாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காரு முனிவர்கள் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு 18 சித்தர்கள் இருந்தாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. எனக்கு அதில் அப்படிலாம் 18ன்னு ஒரு சித்தர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பெரிய நாட்டில் கோடானு கோடி சித்தர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக 30 முக்கோடி தேவர்கள்ன்றாங்க. 30 முக்கோடி தேவர். ஆமாம். அப்போ 30 ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ஸு 3 இருந்திருக்காங்க. அப்போ கோடியில் போகிறாங்க. புரிஞ்சிட்டிங்களா? அப்போது அது ஏதோ விஷயம் இருக்குது அதில். அது நம்மளுக்கு அது தனியாக தான் பேசணும். சரி. ஸோ ஒரு சித்தருக்கு இவ்வளோ சீரர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ கோடானு கோடி பேர்கள் 30 தேவர்கள் அப்படி போகுது. இவங்க எழுதுகிறாங்க. இதில் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, ஆய கலைகள் 64 அப்படின்றாரு. ஆய கலைகள் 64ல் 8வது கணிதமாக வைக்கிறார். அந்த கணிதம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஜோதிடம் மட்டுமல்ல, எல்லாமே கிரகங்களுடைய மூமெண்ட்டு, ஜோதிடம், மருந்தோட அளவு, அரிசி அளவு, அரிசி எடை. இப்போல்லாம் நீங்கள் இப்போ தானே கிராம் மில்லிகிராம்லாம் சொல்கிறீங்கன்னா, அப்போது இந்த அரிசி எடை அந்த அரிசி எடை தான் இருந்துச்சு. இப்போ தான் நீங்கள் வரட்டி இதெல்லாம் மருந்து பண்ணுறதுக்கு கேஸ் எல்லாம் வச்சிட்ருக்குறீங்க. அப்போல்லாம் ஒன்றும் வரட்டி தான், விறகு தான். இவ்வளோ சூடு இருக்கணும், இவ்வளோ வரட்டி போட்டு தான் மருந்து பண்ணணுன்றான் எழுதியிருக்காங்க. இந்த அருவி தண்ணி குடித்தா போதும் அப்படின்னு. ஸோ இந்த வைத்திய முறைகளில் ரொம்ப தேவைப்பட்டதுனால தான் இந்த நாடி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. மனுஷன் பயப்படுறதே 2 விஷயத்தான் பயப்படுறான். அவன் வாழணும், உயிரோடு இருக்கணும். அப்போல்லாம் பொருள் தேவையில்லை அவனுக்கு. எஃப்டி அதெல்லாம் தேவையில்லை, சொத்தெல்லாம் தேவையில்லை, எங்கே வேணாலும் அவர் இருந்திருப்பார். அவருக்கு தேவை மிருகங்கள் தன்னை பாதுகாத்துக்கணும். ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, அந்த வியாதிக்கு அங்கே அந்த ஊரில் கண்டிப்பாக ஒரு சித்தர் இருப்பார், ஒரு எல்லாம் இருப்பாங்க. அங்கே போய் சாமி மருந்து கொடுக்கணும், ஒரு மருந்து எடுத்து கொடுத்துருவார். சரியாக போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவர் ஊருக்கு ஒரு மருத்துவர். அப்புறம் ராஜாக்கள் போனால் அரசவை மருத்துவர், இப்படி இருந்திருக்காங்க. இதெல்லாம் கம்பைல் பண்ணி எழுதுனாங்க பார்த்தீங்களா. இந்த கிரகங்கள் இவங்கெல்லாம் பிறப்பாங்க, இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஜோதிடம் தேவைப்படும், இவங்க பார்க்கும்போது இந்த ஓலை கிடைக்கணும், இந்த காலகட்டத்தில் இந்த ஓலை வரும் அப்படின்னு முன்னுமே நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த நிர்ணயிச்சதை எழுதியிருக்காங்க. எழுதி அதை எனக்கு தெரிஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நிறைய காப்பி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்து அங்கங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. பல இன்வேஷன்ஸ், பல போர்கள், இன்வேஷன்ஸில் பல ஓலைகள் காணாமல் போயிருக்கு. நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாம் எழுதுனதெல்லாம் காணாமல் போய் இன்றைக்கி பல நாட்டில் இருக்கிறதா அந்த நாடுகளே ஒத்துக்கிட்டுருச்சு. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து சித்தர்கள் எழுதின ஓலைகள் எங்களிடம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு. நமது அரசாங்கமும் அது சிலதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க.
பட் எடுக்க முடியாத ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிட பற்றி. இந்த 8வது விஷயத்தில் இந்த ஜோதிடம்ன்றது வந்து அப்படியே இருந்து போச்சு. இந்த ஓலையில் என்ன இருக்குதுன்னே தெரியாத அந்த ஓலையை வச்சுட்டு ரொம்ப நாள் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்கு. அந்த கம்யூனிட்டி பேர் வள்ளுவர்கள் கம்யூனிட்டின்னு பேர். அவங்க தான் அந்த கணிதத்தில் ரொம்ப ஜோதிட கணிதத்தில் அவங்க தான் பாரம்பரியமாக இருக்கிறவங்க. அவங்களுடைய மூதாதையர்கள்ட்ட கிடச்சிருக்கு. கிடச்சோன்னா அவங்க அதை படித்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிச்சு அவங்க வழிமுறையாக மக்களுக்கு அவங்களுக்கு இது இப்படி படி, ஒரு ரேகை, ஒரு மனிதனுக்கு இத்தனை ரேகை தான் இருக்க முடியும். இந்த ரேகைக்கு அந்த கிரேகைக்கு இந்த கட்டுக்களில் இது இருக்கும், அடையாள குறி இருக்கும். இந்த கட்டில் இத்தனை இந்த ரேகைக்கு இத்தனை கட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்தால் அவர் வந்து நாடி படிக்கிறது, அவருக்கு நாடி இருக்குன்னு அர்த்தம். நாடி ஜோதிடம் எழுதி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எழுதி வச்சுருக்காங்கன்னா அதை வந்து படித்து சொல்லு அப்படின்றது தான் அந்த நாடி ஜோதிடம். என்ன இது வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ தான் அதுக்கு ஒரு ஊரெல்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் வந்து அந்த தென் மண்டலம் ராஜராஜ சோழன் ஆண்ட அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த வைத்தீஸ்வரன் கோயில் அந்த ஏரியாவில் தான் அந்த மக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அது ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவில் அதிகமாக இருந்திருக்காங்க. அவங்க நிறைய பேர் படித்து ரொம்ப காலம் வந்து இதுவே தொழிலாக இருந்தவங்களாம் இருந்துட்டு இப்போ சமீபமாக ஒரு 10-15 வருஷமாக தான் கொஞ்சம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிப்பவர்கள் குறைஞ்சி இது ஒரு ரேர் கமாடிட்டி ஆகிட்டு இருக்குது. பட்டு உங்கள் கேள்வியோட ஐ திங்க் அந்த நாடி ஏன் வந்துச்சுன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நாடி பற்றி பொதுவாக மக்களுக்கு அது வந்து அந்த கைரேகைக்கு கிடைச்சா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து முனிவர் வந்து 1, 2, 3, 4, 14 காண்டங்கள் எழுதி இருக்கிறதுக்கு ரொம்ப ரேர் சான்சஸ். இவங்க தன்னுடைய தொழிலில் கஷ்டமாக இருக்கும், இல்லை பல பேருக்கு பார்க்கணும் அப்படின்ற காரணத்தினால இவங்க சாப்டராக பிரிச்சுக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. முதல் காண்டம் சில பேருக்கு சில காலகட்டங்களில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் காண்டத்தில் அடையாளத்தில் வந்து எல்லாமே வந்த பிறகு அந்த முதல் காண்டத்துக்கு அப்புறம் அடுத்த காண்டம் படிக்கணும்னா சில பூஜைகள் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்காகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ரிஷிகள் மட்டும் அறிஞ்ச ரகசியம். இது ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஏன் சார் முதல் காண்டம் பார்க்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் 2வது காண்டம் பார்க்க சொல்கிறாங்க? ஸோ அந்த முதல் காண்டம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு மற்ற காண்டங்கள் இருக்குன்றது தான் அர்த்தம். சரி. காண்டங்கள்ன்றது சாப்டர். யாரோ கூட எனக்கு மெயிலுக்கு காண்டம்னா சார் எனக்கு கண்டம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டுருந்தார். அது வந்து காண்டம்ன்றது அவங்க சொல்கிற சாப்டர். முதல் காண்டத்தில் வந்து இதில் அடுத்து ஒரு கேட்குறாங்க, ஏன் வந்து ஆண்களுக்கு வலது கை பெண்களுக்கு இடது கை கேட்குறாங்க. அது ஒன்றும் ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்கள் வந்து வலது கையால் நிறைய வேலைகள் அன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ரேகைகள் கொஞ்சம் மங்கி இருக்கலாம், அதனால் இடது கை கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் அந்த இடது கை. ஆண்களுக்கு வந்து வலது கையில் ஒன்றும் ரொம்ப வேலை இருந்திருக்காது, அதனால் வந்து வேறு ஒன்றும் கிடையாது.